சிம்மராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எதிலும் துணிச்சலாக செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, ஒரு சிங்கம் போல நீங்க எவ்வளவுதான் துவண்டு விழுந்தாலும் ஒரு காட்டுக்கு ராஜா மாதிரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள். எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு துணிவு, மன துணிவு, ஒரு துணிச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். ஒரு நல்ல தைரியமும் இருக்கும். அதே போல போராட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்று வருவீங்க அப்படிங்கறதுதான். உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதையெல்லாம் நல்ல அனுபவத்தை, நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான். இந்த வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான், அஷ்டம சனின்னு இல்ல, சனி பகவான் தான் பயப்படணும் உங்களை பார்த்து. அந்த அளவுக்கு துணிச்சலாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் உற்சவ நிலையில இருப்பாரு ஜூன் மாதத்துக்கு பிறகு. இப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காரு. உங்களுக்கு தனவரவு மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஜூன் மாதத்துக்கு பிறகு 12ல உச்சமாக இருப்பார். இதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய சுப செலவுகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகன வகையில உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவுகள் உருவாகும். ஒரு புதிய புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய, சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். இதனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். இதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். சுப விரயங்கள் நல்லதுதான். அதற்காக நீங்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். பிளானிங்கும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்க உடல் நலத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால மன பதட்டம், ஒரு விரக்தி, ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். காலையில ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சூரியனை போல பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. ஒரு 10 நிமிடம் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாள் முழுக்க சோர்வே இருக்காது அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு துணிச்சலால ஒரு செயல், எந்த செயல்லையும் ஒரு துணிச்சலா, ஒரு தைரியமா முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற வேலையை மட்டும் விட்டுற வேண்டாம். இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. அங்க போனாலும் அது சார்ந்த வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதனால இருக்கிற வேலையில நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஜூன் மாதம்ல இந்த வருடம் முழுக்கவே அஷ்டம சனி முடியற வரைக்குமே இருக்கிற வேலையை விட வேண்டாம் அப்படிங்கறதுதான். புதிய தொழில் வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திக்க வேண்டாம். அதற்கு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு திசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும் நீங்க தொழில அபிவிருத்தி பண்றதோ அல்லது புதிய தொழில் முயற்சியில ஈடுபடுறதோ, ஒரு புதிய முதலீடு போடுறதோ நீங்க செய்யலாம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஜாதகத்திலையும் நல்ல திசாபுத்திகள் நல்ல சப்போர்ட் பண்ணா மட்டும் நீங்க புதிய தொழில் முயற்சியில ஈடுபடுங்க அப்படிங்கிறது தான். இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால நீங்க புதிய முயற்சிகளை ஈடுபட வேண்டாம் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல் உபாதைகள், உங்களோட முதுகு சார்ந்த வலிகள், எலும்பு சார்ந்த வலிகள், கால் வலி இது மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வயதுக்கு ஏற்ற வயதானவர்களுக்கு உருவாகக்கூடியது. சிறு வயதுல இருக்கிறவங்களுக்கு, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது அப்பப்போ வரும், அவ்வப்போது போயிடும் அப்படிங்கிறது தான். நீங்க கடின உழைப்பை கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டு. மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க. சீதாதேவி பிறந்தது, அதனால சீதா ராமரை நீங்க வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. பித்ரு தர்ப்பணம் இதுவரைக்கும் பண்ணாம இருக்கீங்களா? முன்னோர் வழிபாடுகள் செய்யாம இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வருடத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை, தை அமாவாசை அல்லது புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள்ல முன்னோர்கள் வழிபாடும் பித்ரு தர்ப்பணம் செய்யுங்க. கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில தடைகள் நீங்கி விலகிரும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆண்டாள் கவசம் தினந்தோறும் கேளுங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை சகஸ்ரநாமம் தினமும் கேளுங்க. உங்களுடைய எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல, அதாவது மழை போல இருக்கிற பிரச்சனை பனி போல விலகிரும் அப்படிங்கறதுதான். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் கேளுங்க. ஆண்டாள் கவசமும் கேளுங்க. ஒரு முறையேனும் பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டாள் கோயிலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி பாதை உண்டாகும் அப்படிங்கறதா. நீங்க நினைத்தது நிறைவேற முடியும். நினைத்தது நிறைவேறணும்னா நீங்க நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாஸ்தா வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க. அதே போல சனிக்கிழமையில சாஸ்தா வழிபாடு செய்யலாம். மேலும் பாத்தீங்கன்னா தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க.
சிம்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நீங்க சூரிய நமஸ்காரம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி பாருங்க. அந்த சூரியனை போல பிரகாசமான வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.